பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த காலத்தில் எல்லா பகுதிக்கும் நான் வந்திருக்கிறேன், உங்கள் பகுதிக்கும் நான் வந்திருக்கிறேன், நான் பல முறை வந்திருக்கிறேன். வளர்ச்சி அடையாத ஒரு பகுதி உங்கள் பகுதி சிட்லிங்க. இயற்கை வளம் நிறையா இருக்கு, ஆனால் அது சரியான முறையில் நம்ம பயன்படுத்தலை, அரசாங்கமும் பயன்படுத்தலை, அடிப்படை வசதிகள் இல்லை. ஆனாலும் நீங்கள் அந்த அளவுக்கு நல்ல உங்கள் தனிப்பட்ட முயற்சினால அந்த பகுதி நல்லா கொஞ்சம் வளமா இருக்கு. நான் விவசாயம் தொழில் அதெல்லாம் போட்டு நல்லா இருக்குது. சமீபத்தில் அரசாங்கம் எனக்கு சொன்னாப்ல, உடனே ஒரு நாள் தொலைபேசி வந்துச்சு, இந்த மாதிரி பிரச்சனை சிட்லிங்கில் பிரச்சனை என்னன்னு கேட்டு இல்லை அங்கே 2 பேருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உடனே சொல்லி சிட்லிங்கு போயிட்டு அங்கே மக்களை பார்த்து சந்திச்சு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துப்போம். இதேதான் சித்தேரி பற்றி தெரியும். அங்கே நான் 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சமுதாய கூட ஒன்று கொடுத்து அப்புறம் அங்கே பொங்கல் விழா எல்லாமே நிறைய பண்ணியிருக்கோம் சித்தேரியில். 2 பேரும் நீங்கள் அங்கே 2 பேரும் சகோதரர்களாக தான் இருக்கிறீங்க. அங்கே சிட்லிங்கும் சித்தேரியும் எனக்கு தனிப்பட்ட முறையில் பழங்குடி சமுதாயம், நம்ம சமுதாயம் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் எந்த அடிப்படையில் சொல்றேன்னா, நான் ஏற்காடுல படித்தேன். ஏற்காடுல எல்லாமே நம்ம மக்கள் தான் இருக்கோம். அங்கே கிட்டத்தட்ட எல்லா கிராமத்துக்கும் நான் போயிருக்கிறேன். அங்கே ஏற்காடுல ஒரு மான்ஃபோர்ட் பள்ளி ஒன்று இருக்கு, தெரியுது அவங்களுக்குலாம். அந்த மான்ஃபோர்ட் பள்ளியில் அங்கே என்னுடைய ஆசிரியர் ஜார்ஜ், பிரதர் ஜார்ஜ்னு இருக்கிறார். எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வாதியார் என்னுடைய பிரின்சிபல். அவர் தான் குரு. மெயின் ஸ்கூல்ல இருந்து இப்போ இங்கே அவர் பள்ளிக்கூடம் நடத்துறாரு, கொம்பு தூக்கின்னு இடத்துல நடத்துறாரு. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 900 பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாமே மலைவாழ் மக்கள் கொடுப்பாரு. நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லா பிள்ளைங்களும் 90 பிள்ளைங்க இங்க இருந்து வராங்க. சிட்லிங்ல இருந்து, சித்தியேரியில இருந்து, ஜவ்வாது மலையில இருந்து, கல்வராயன் மலையில இருந்து, கொல்லிமலையில இருந்து, எல்லா பகுதியில இருந்து அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பள்ளிக்கூடத்துக்கு அதிகமா உதவி பண்ணவன் தான். ஏன்னா நம்ம பிள்ளைங்க படிக்கணும், முன்னுக்கு வரணும். அதாவது இடஒதுக்கீடு இருந்தும் ஆனால் நம்ம பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கு. எனக்கு மத்திய அரசு நிதி அவ்வளோ வந்தோம், அதை பயன்படுத்த முடியாத சூழல் இருக்குது. ஏன்னா அது சரியான முறையில் உங்களுக்கு சேரல. நாங்கள் கண்ணு பூச்சியாற்றவர்கள் தெரியுது, எனக்கு நினைக்கிறது தெரியுது. இதெல்லாம் சரிப்படுத்தணும். நிறைய வேலைகள் இருக்கு சரிப்படுத்துறதுக்கு. நான் என்னைக்குமே உங்க கூட இருப்பேன். உங்க வளர்ச்சி உங்க பிள்ளைங்களை நல்லா படிக்கணும், படிச்சு முன்னுக்கு வரணும், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம எங்களுடைய வேண்டுகோள் ஐயா. நான் பண்றேன். நாங்கள் இப்போ வந்திருப்பது 98% மலைவாழ் மக்கள் இனத்தை சேர்ந்தவர்கள். நாங்கள் இதுவரை போட்ட ஓட்டும் செல்லத்தக்காதாக இப்போதான் எங்களுக்கு தெரிகிறது. கொடுப்பதற்கும் புண்ணியம் இல்லை, அவர்கள் எங்களுக்கு கொடுப்பதற்கும் புண்ணியம் இல்லை. உங்களிடம் கொடுப்பதற்கும் எங்களுக்கு புண்ணியம் இருக்குது, நீங்கள் எங்களுக்கு கொடுப்பதற்கும் புண்ணியம் இருக்குது. அந்த ஒரு பிரச்சனை கிடையாது. எதுக்கும் கொடுப்பதற்கு ஒரு மனம் வேண்டும். போடுவது கூட பாத்திரம் எரிஞ்சு போட வேண்டும். தெரியாத இடத்தில் போட்டு விட்டோம்.